மதுரை மேற்கு தொகுதியை கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இதுவரை அதிமுகவே கைப்பற்றி வருகிறது. சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வரும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 4வது முறையாக அங்கு களமிறங்க இருக்கிறார். ஆனால் இம்முறை அந்த தொகுதியை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று தலைகீழாக நின்று தண்ணீர் குடிக்கிறது திமுக. சரி, எப்படி இருக்கிறது நிலவரம்? சமீபத்தில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மூர்த்தி மதுரை கிழக்கு மற்றும் மதுரை தொகுதியில் சூரியன் உதிக்கும் என்று பேசியிருக்கிறார். மற்றொரு புறம் சோர்வாக இருந்த செல்லூர் ராஜு தற்போது உற்சாகமாக தொகுதியை சுற்றி வருகிறார். 1980ஆம் ஆண்டு எம்ஜிஆர் வெற்றி பெற்ற தொகுதி மதுரை மேற்கு. இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அரசியலில் உச்சத்திற்கு செல்லலாம் என்பது சென்டிமெண்ட். செல்லூர் ராஜு, பொன் முத்துராமலிங்கம், வளர்மதி ஜெபராஜ் ஆகியோரை அமைச்சராகிய தொகுதியும் இதுவே. பிடிஆர் பழனிவேல் ராஜனை சபாநாயகராக தேர்வு செய்த தொகுதியும் கூட. மதுரை மாநகராட்சியில் 60 முதல் 72 வரையிலான 13 வார்டுகள் மதுரை மேற்கு தொகுதியில் உள்ளன. இதில் கோவில், பாப்பாக்குடி, பறவை, விளாங்குளம், கொடிமங்கலம், மேலமாத்தூர், கீழமாத்தூர், துவரிமான், அச்சம்பத்து, காளவாசல், பழங்காநத்தம், ஜெய்ஹிந்த்புரம் ஆகியவை முக்கிய பகுதிகள். தொகுதியில் முக்களத்தோர் பிள்ளைமார் சமூகம் அதிகம். அடுத்ததாக செட்டியார், யாதவர், ஆதிதிராவிடர், முஸ்லிம், கிறிஸ்துவ மக்கள் வசிக்கின்றனர். தற்போது இங்கு உள்ள நிலவரம் குறித்து திமுக மூத்த நிர்வாகிகளிடம் பேசினோம். மதுரை மேற்கு அதிமுகவின் கோட்டை, அதை உடைக்க வேண்டும் என சமீபத்தில் மதுரை வந்திருந்த சபரீசன் அமைச்சர் பிடிஆர் வீட்டில் நடத்திய ஆலோசனையில் கட்டளையிட்டு உள்ளார். அப்போது மதுரை மேற்கு திருமங்கலம் தொகுதியில் அதிமுக தோல்வியை சந்திக்க வேண்டும், அதற்கான வேலையை பாருங்கள் என்றும் வியூகம் வகுத்து கொடுத்திருக்கிறார். இம்முறை செல்லூர் ராஜு இங்கு வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக புறநகர் வடக்கு மாசிவாக இருந்த அமைச்சர் மூர்த்திக்கு மேற்கு தொகுதியை கூடுதல் பொறுப்பாக வழங்கியிருக்கிறது கட்சி தலைமை. ஆட்சி அதிகாரம் கையில் இருப்பதால் தொகுதியில் இருக்கும் அடிப்படை பிரச்சனைகளான சாலை, குடிநீர், பஸ் ஸ்டாண்ட், சாக்கடை போன்ற பிரச்சனைகளை சரி செய்து கொடுத்திருக்கிறார் அமைச்சர் மூர்த்தி. அதே சமயம் தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏ செல்லூர் ராஜு மூலம் அவரது எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்ட ரேஷன் கடைகள், பஸ் ஸ்டாண்ட், சமுதாய கூடம் ஆகியவற்றை அவர் திறந்து வைக்க கூட விடாமல் ஆளுங்கட்சி தடைகளை ஏற்படுத்தி வந்தது. இதனால் தனக்கு கட்சி வேலைகள் செய்ய வளமான ஆள் இல்லையே என்று விரக்தியில் இருந்தவருக்கு அழகிரி ஆதரவாளர்களான மன்னன், எஸ்ஆர் கோபி போன்றோர் அதிமுகவில் இணைந்தது அவருக்கு கூடுதல் பூஸ்டாக அமைந்து உள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது செல்லூர் ராஜுவை எதிர்த்து திமுக சார்பில் சின்னம்மாள் களமிறங்கி சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அப்போது மக்கள் நீதி மய்யம், தேமுதிக போன்ற கட்சிகள் தனித்து போட்டியிட்டன. அவர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால் கடந்த தேர்தலில் அவர்கள் இருவரும் பெற்ற 19,000 வாக்குகள் திமுகவிற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கட்சி பிளஸ் கூட்டணி கட்சிகள் வாக்களித்தாலே திமுக எளிதில் வென்றுவிடும். ஆனால் இங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். கள்ளர், அகமுடையார்கள் அதிகம் வசிக்கும் தொகுதி என்பதால் இந்த சமூக வேட்பாளர்களே இங்கு சர்வைவல் ஆகின்றார்கள் என்றார். அதிமுக மூத்த நிர்வாகிகள் பேசும்போது இந்த தொகுதியில் பிள்ளைமார், அகமுடையார்கள் அதிகம். இங்கு செல்லூர் ராஜு தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணம் தொகுதிக்குள் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்திலும் அவர் கலந்து கொள்வதுதான். அவருக்கு இங்கு உள்ள சந்து பொந்தெல்லாம் நன்றாகவே தெரியும். எளிமையான பேச்சும் அவரது கூடுதல் பலம். பழங்காநத்தம் பாலம், டிவிஎஸ் நகர் பாலம், விராட்டிபத்து பாலம் இதெல்லாம் அவரது காலத்தில்தான் கொண்டு வரப்பட்டது. திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். பெண்கள் வெளியே நடமாட முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை. விலைவாசி உயர்வு, கேஸ், பெட்ரோல் பிரச்சனைகள் போன்ற எதையும் திமுக கண்டுகொள்ளவில்லை. எனவே 4வது முறையாகவும் செல்லூர் ராஜு எம்எல்ஏ ஆவார். அதற்கான வேலைகளை மன்னன், எஸ்ஆர் கோபி, சோலை ராஜா போன்றோர் செய்து வருகின்றனர் என முடித்தார். இன்னொரு பக்கம் பாஜக சார்பில் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ராஜரத்தினம், ரவிபாலா ஆகியோரும், அமமுக சார்பில் அதன் செய்தி தொடர்பாளர் வீர வெற்றி பாண்டியன், மாவுத் வேளன் போன்றோரும் மேற்கு தொகுதியை குறிவைத்துள்ளனர். மல்லி மணக்கும் மதுரையில் கில்லி யார்?